Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வேஸ்ட் நினைச்சு குப்பையில போடக்கூடிய பென்னோட மூடியை வந்துட்டு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா இந்த மாதிரி தீர்ந்து போன பென்னோட ரீஃபிலை வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த பென் மேலே வந்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் பொதுவாக ஊசியெல்லாம் அப்படியே நூல்லையே வந்து சொருகி வச்சுருப்போம். ஒருவேளை ஒரு ஊசினா பரவாயில்ல, நிறைய ஊசி இருக்கும்போது இந்த மாதிரி பென்னில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊசியும் நம்ம கைகளில் குத்தாமல் தொலையாமல் பத்திரமா இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம மாடியில் துணிலாம் காய போடும்போது காற்றுல பார்த்திங்கன்னா கிளிப்லாம் வந்து தொலைஞ்சு போயிடும். அப்படி இல்லாட்டி ஒரு சில கிளிப் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பென்னோட மூடியை வந்து இந்த மாதிரி கிளிப்புக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி நம்ம போட்டு வச்சோன்னா பறந்து கீழே விழுகாமல் இருக்கும். கிளிப்புக்கு பதிலாக நம்ம இந்த பென்னோட மூடியை யூஸ் பண்ணலாம். இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம வீட்டில் கேலண்டர் தொங்க விட்டுருப்போம். அது பார்த்திங்கன்னா காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி பறக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு சைடும் இந்த மாதிரி பென்னோட மூடியை வந்து சொருகி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக பறக்கவே பறக்காது. அடுத்த டிப் என்னென்னா, வீட்டு கதவோட பேக் சைட்லேயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஓரத்துலேயோ இந்த மாதிரி பென்னோட மூடியை டபுள் டேப் வச்சு ஒட்டி விட்டுட்டோன்னா அதை வந்து நம்ம ஒரு ஹூக்குக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்செட் போட்டு வைக்கலாம். அப்படி ஹெட்செட் வேணான்றவங்க வந்து உங்களோட மாஸ்க் வந்து தொங்க விடலாம். அப்படி மாஸ்க் வேணான்றவங்க வீட்டோட சாவியோ இல்லாட்டி ஏதாச்சும் கீ செயினையோ இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் வந்து இந்த பென்னோட மூடியில் தொங்க விட்டிங்கன்னா ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம பூஜை ரூமில் வைக்கக்கூடிய சாமி படங்களுக்கு பூ வந்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்காது. அது என்ன தான் நம்ம வச்சாலும் அது வந்து கீழே விழுந்துடும். அப்படி விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பென் மூடியை சாமி படத்தோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து பூ வச்சிடலாம். இதை தவிர பூஜை ரூமில் என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்ஸ்லாம் வந்து அப்படியே நம்ம போட்டு வச்சிடாமல் இந்த மாதிரி எல்லா பில்லுமே ஒன்றா அடுக்கிட்டு நம்ம இந்த பென்னோட மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பில்ஸும் தொலைஞ்சு போகாது. அடுத்து இந்த மாதிரி எழுதின பேப்பரோ எழுதாத பேப்பரோ எந்த பேப்பராக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபைல் இல்லாதப்போ, அதாவது ஸ்டிக் ஃபைல் இல்லாட்டி ஸ்டேப்லர் பின் இந்த மாதிரி இல்லாதப்போ பேப்பர் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பென்னோட மூடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து ஒரு புக்லெட் மாதிரி ஆகிடும். ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரவை, அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் மசாலா பொடிகள் இந்த மாதிரி வந்து பேக்கெட்டில் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ரெண்டு சைடும் மடித்து விட்டுட்டு மேல் சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடித்து நம்ம வந்து பென்னோட மூடியை இங்கே டைட்டாக சொருகி விட்டுட்டோன்னா இது வந்து நல்லா டைட்டாக ஆகிடும். கொட்டவும் கொட்டாது, அதே சமயம் காற்று போய் கெட்டும் போகாது. இனிமேல் வந்துட்டு நீங்களும் பென்னோட மூடியை வந்து பென் தேர்ந்து போனதும் தூக்கி போட்டுடாமல் எடுத்து வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.